ராஸ்பெரி பை ஆட்டோமேஷன் சீரீஸில் இது 8வது பார்ட்டு. இந்த பார்ட்டில் நாம் ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் மெசஞ்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்டை பார்க்காம டைரெக்டாக இந்த பார்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நாம் ராஸ்பெரி பையை வச்சு சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, ₹1 கூட செலவு பண்ணாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பாட்டை க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு ஹியூமன் தன்னுடைய டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் மார்க்கெட்டிங்காக பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இந்த பாட்டு செய்யும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். ராஸ்பெரி பையில் ஷெட்யூலர்னு ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூலர் பாட்டை வச்சு தான் எல்லா பாட்ஸையும் மேனேஜ் பண்ணுறோம். இதுவரை 2 பாட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது 3வது பாட்டு. இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சர் பாட்டில் நார்மலாக ஷேர் பண்ணுற எல்லா மல்டிமீடியா ஃபைலையும் பல்க் குவான்டிட்டியில் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறத இன்றைக்கே ஷெட்யூல் பண்ணி வைக்க முடியும். இப்போ வாங்க செட்டப்குள்ளே போயிடலாம். பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வாட்ஸ்அப் மெசஞ்சர்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்க வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இருக்க ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சஸ் கீ .jsனையும் விர்ச்சுவல் என்விரான்மெண்டல் ஃபோல்டரையும் காப்பி பண்ணி இப்போ க்ரியேட் பண்ண வாட்ஸ்அப் மெசஞ்சரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கா போல் இமேஜு, டாக்குமெண்ட்டு, ஆடியோ, வீடியோன்னு எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது வாட்ஸ்அப் மெசஞ்சர் .pyன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். இதில் இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்கள் ராஸ்பெரி பையோடைய யூசர் நேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணால் முடிஞ்சுது. இப்போது டெஸ்டிங்காக எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் ஃபைலை ஆட் பண்ணிடுறேன். அதே போல் நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ ஃபைல் கூட கேப்ஷனை ஆட் பண்ணி சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா caption.txtன்னு ஒரு டெக்ஸ்ட்டு ஃபைலை எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு கேப்ஷனாக போய் சேர்ந்துடும். ஓகே, இப்போ கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப் மெசஞ்சர்னு டைட்டில் கொடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு ஷீட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ரிசீவர் லிஸ்ட் சென்ட் ரிப்போர்ட்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போது ரிசீவர் லிஸ்ட் ஷீட்டில் நான் கொடுத்துருக்கா போல் ஹெட்டிங்ஸை கொடுத்துக்கோங்க. சேம் ஹெட்டிங்ஸை சென்ட் ரிப்போர்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆப் ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடுங்க. இங்கே ஆல்ரெடி இருக்கிறத கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போது ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சஸ் கீயை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கிளைண்ட் இமெயிலை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் எடிட்டர்லேயே இருக்கட்டும். இப்போது சென்ட் பட்டனை கிளிக் பண்ணால் ஆக்சஸ் அப்டேட்டட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரிசீவர் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டேட் டைம் ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை. நேமு, கண்ட்ரி கோடு, வாட்ஸ்அப் நம்பரை ஃபில் பண்ணிட்டுறேன். இப்போது டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து லிங்க் ஏதாவது அனுப்பணுன்னா அதையும் இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த இமேஜை சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோடைய லொக்கேஷன் டைரக்டரியை காப்பி பண்ணி மென்ஷன் பண்ணிட்டுறேன். அது கூடவே அந்த இமேஜோடைய நேமையும் மென்ஷன் பண்ணிட்டுறேன். இங்கே இமேஜ் இருக்க இடத்துல caption.txt ஃபைலில் என்ன சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு கேப்ஷன் வேணான்னா இது தேவையில்லை. அப்படியே டாக்குமெண்ட், ஆடியோ, வீடியோ, லொக்கேஷன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஆடியோவுக்கு வாட்ஸ்அப்லேயே கேப்ஷன் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு மட்டும் தேவையில்லை. ஓகே, எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள்.
நம்ம சென்ட் பண்ண லொக்கேஷனில் இருக்க ஃபைல் எல்லாமே கண்டினியூஸாக சென்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சென்ட் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா சென்ட் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே போல் இந்த சென்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகியிருக்கும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதில் இன்னும் சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஃபைலை ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரிசீவர் லிஸ்ட்டில் போயிட்டு நேமை மென்ஷன் பண்ணியிருந்த ஃபைலை நேமை மட்டும் எடுத்து விட்டுடுறேன். இப்போது இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு 3 இமேஜஸை ஸ்டோர் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேப்ஷன் வேணும், ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு தேவையான கேப்ஷன்ஸை இதில் டைப் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் எத்தனை கேப்ஷன்ஸ் வேணாலும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் மல்டிபிள் லைன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் இருந்து ஏதாவது ரேண்டமாக சென்ட் ஆகும். அதே போல் தான் இந்த இமேஜும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் மட்டும் சென்ட் ஆகும். ஆனால் ஆல்ரெடி சேவ் பண்ண இந்த இமேஜ் சென்ட் ஆகாது. ஏன்னா நாம் இன்னைக்கு டேட்டுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். பாட் எப்படி ஃபைலை சூஸ் பண்ணோம்னா நீங்கள் டார்கெட் இமேஜை டைரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் இதே போல் அதோடைய பாத்தை மட்டும் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரன் ஆகிறப்ப அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு கரண்ட் டேட்டில் ஏதாவது ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படி ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க இமேஜை சென்ட் பண்ணோம். அதுக்குள்ளே மல்டிபிள் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் இருந்து ஏதாவது ஒன்று ரேண்டமாக பிக் பண்ணிக்கும். இப்போது அதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த லொக்கேஷனில் வேறு ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணோம். அங்கே வேறு இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை சென்ட் பண்ணிடும். அதுவும் இல்லைன்னா எரர் மெசேஜை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நான் இதை இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் கரண்ட் டேட்டை ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கோம். ரன் பண்ணுறேன் பாருங்கள். கரண்ட் டேட் ஃபோல்டருக்குள்ளே என்ன இமேஜஸ் இருக்கோ அதில் இருந்து ரேண்டமாக ஒரு இமேஜ் சென்ட் ஆகும். அதே போல் வாட்ஸ்அப் ரிப்போர்ட்டும் வந்துடும். கூகுள் ஷீட்லேயும் அப்டேட் ஆகிடும். ஸோ இதே போல் நீங்கள் எப்படி வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நாம் இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சர் பாட்டை ஷெட்யூல் பண்ண போகிறோம். அதுக்கு ஷெட்யூலர் ஃபோல்டருக்குள்ளே scheduler.py ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி இருக்க ஸ்கிரிப்டை கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பையோடைய யூசர் நேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 2 பாட்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. இதுதான் அதோடைய ஷெட்யூல் டைம். இப்போ நாம் வாட்ஸ்அப் மெசஞ்சர் பாட்டோடைய ஷெட்யூலை இதில் ஆட் பண்ணியாச்சு. இது ட்ரூன்னு இருந்தால் ஆனுன்னு அர்த்தம், ஃபால்ஸுன்னு இருந்தால் ஆஃப்னு அர்த்தம். இதுவும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணுறேன். 3 பாட்டும் அதுக்கான ஷெட்யூல் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டைம் வந்த உடனே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நாம் பண்ண பாட்ஸால் இதுவரை ஃபேஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக விஷஸை சென்ட் பண்ண முடியும், வாட்ஸ்அப்பில் விஷஸை சென்ட் பண்ண முடியும். அது கூடவே இப்போ செஞ்ச பாட்டை வச்சு டெக்ஸ்ட்டு, இமேஜ், ஆடியோ, வீடியோன்னு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக் மெசஞ்சர் பாட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.